ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலுக்காக என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ தான் சடனாக ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம சேனலில் வந்து லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணேன். இன்றைக்கி யாரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிக்கெட் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, சோஷியல் மீடியாவிலும் சரி, இப்போ கடந்த கொஞ்ச நாளாக வந்து செம்ம ட்ரெண்டில் போயிட்டு இருக்க ஒரு பர்சன். அவர் யார் அப்படின்னா டிவான் கான்வே. அவரோட லைஃப் ஸ்டோரி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். டிவான் கான்வே இவர் 1991 சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் மேலே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஒரு பையனாகவே இருக்கிறாரு. காலேஜ் படிக்கும்போது கூட காலேஜ் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய மேட்சஸ் ஆடிக்கிட்டே வராரு. இவர் ஆடிக்கிட்டே வர டிவான் கான்வே கரெக்டாக 2009 தன்னோட காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு கிராஜுவேட் வாங்குறாரு. கிராஜுவேட் வாங்கின அதே கையோட சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் கிளாஸ் டீமுக்கு வந்து செலக்ட் ஆகிற டிவான் கான்வே வந்து அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கரியர் எப்படி போகுது அவருக்குன்னா, ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தால் போகுது. ஒரு பெரிய பீக்கோ இல்லை ஒரு பெரிய சரிவு ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனாக தான் போகுது. எந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப் ஆன மாதிரி தெரில, எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதும் தெரில. ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனாக தான் போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டே இருக்க கரெக்டாக 2017 ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மேட்ச்சில் வந்து ஒரு டபுள் செஞ்சுரி அடிக்கிறார். இந்த டபுள் செஞ்சுரி தான் அவர் இந்த 8 வருஷம் ஃபஸ்ட் கிளாஸ் கரியர்லேயே அடிக்கிற முதல் செஞ்சுரி. இந்த செஞ்சுரிக்கு அப்புறம் கொஞ்சம் நாட்கள் போகுது. கொஞ்ச நாள் போன பிறகு டிவான் கான்வே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா நம்ம வந்து 8 வருஷமாக ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் இருக்கோம், நம்ம ஸ்கில் டெவலப் பண்ண மாதிரி தெரில, நம்ம நேஷனல் டீம் செலக்ட் ஆகிற மாதிரி தெரில, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் டிவான் கான்வேக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது, நம்ம வந்து நியூசிலாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்கில் பெருசாக டெவலப் ஆகிற மாதிரி தெரில, நம்ம நியூசிலாந்து போயிட்டு நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம், அங்கே இருக்க நேஷனல் டீமுக்காக நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு நியூசிலாண்டுக்காக மூவ் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறாரு. ஐடியா பண்ணுற டிவான் கான்வே என்ன பிளான் பண்ணுறாருன்னா, எங்கே நம்ம இன்கேஸ் அங்கே நம்ம இதே மாதிரி நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியாமல், நம்ம கரியரில் டெவலப் ஆக முடியாமல் நியூசிலாண்ட்லேயே தவிச்சோன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு திரும்பி ஓடியாந்துட போகிறோம். நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி திரும்பிலாம் வரக்கூடாது. இதுதான் நம்மளோட ஃபைனல் டிசிஷன். நம்ம கரியர் அண்ட் லைஃப் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ அதோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாருன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் அவருக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி, அவரோட காரு, வீடு எல்லாத்தையும் விற்கிறாரு. விற்றுட்டு நியூசிலாண்டுக்கு போகிறாரு. ஏன் அதுக்கு அவர் விற்கிறாருன்னா, இங்கே ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் எனக்கு வந்து இங்கே திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வரும். இங்கே எனக்கு எதுவுமே கிடையாது, இங்கே இருக்க ஃபுல் சாப்டர் நான் க்ளோஸ் பண்ணிட்டு நியூசிலாண்டில் போய் நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நியூசிலாந்து போன டிவான் கான்வே வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியா யூனிவர்சிட்டி கிரிக்கெட் கிளப் அப்படின்ற கிரிக்கெட் கிளப்பில் போயிட்டு ஒரு பிளேயராகவும் கோச்சாகவும் ஜாயின் பண்ணுறாரு. இவர் கோச்சாக ஜாயின் பண்ணும்போது 10 to 11 வயசு பசங்களுக்கு இவரால் கோச் பண்ண முடியும். ஸோ கோச்சிங் மூலமாக அந்த பசங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறது மூலமாக தன்னோட ஸ்கில் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதேமாதிரி கோச்சிங் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க கொஞ்சம் டைமில் வந்து இவர் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். இதேமாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்க டிவான் கான்வேக்கு வந்து கரெக்டாக 2018 மிடில் 2018 ஸ்டார்டிங்கில் வந்து நியூசிலாண்டில் வந்து இவர் ஷிஃப்ட் ஆகிறாரு. கரெக்டாக 2018 மிடில் வந்து இவருக்கு நியூசிலாந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடுற சான்ஸ் கிடைக்குது. அந்த ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு செலக்டர்ஸ்லாம் வந்து ஒத்து பார்க்குறாங்க. ஸோ இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2020 வெஸ்ட் இண்டீஸ் கூட நடக்கிற ஒரு T20 சீரிஸில் இவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சீரிஸில் வந்து கேன் வில்லியம்சன் ஆடல. ஸோ அவரோட ஒன் டவுன் பொசிஷனில் வந்து நம்ம டிவான் கான்வே இறக்கி விட்றாங்க. ரொம்ப பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு, சரியான பர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் வந்து இவரை செலக்ட் பண்ணது கரெக்ட் தான், நம்ம எங்கேயுமே வந்து தப்பான டிசிஷன் எடுக்கல, இவரை செலக்ட் பண்ணது கரெக்டான டிசிஷன் சொல்லி செலக்டர்லாம் வந்து பூரி படைகிற அளவுக்கு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ செலக்டர்ஸ் அங்கே இன்னொரு முடிவு எடுக்கிறாங்க, இவருக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மார்ச் 2020 பங்களாதேஷ் கூட 3 ODI சீரிஸ் வந்து நடக்க போகுது. அந்த சீரிஸில் வந்து கேன் வில்லியம்சனை வந்து ரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே பொசிஷனை நம்ம டிவான் கான்வே இறக்கி விட்றாங்க. ஃபஸ்ட் மேட்ச் வந்து பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல, ஒரு 27 ரன் மட்டும் தான் அடிக்கிறாரு. அடுத்த 2 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி, ஒரு ஆஃப் செஞ்சுரி போட்டு எல்லாரோட வந்து மிரள வைக்கிறார். எல்லாரும் மிரண்டு போகிறாங்க. இவர் யார் உள்ளார், எங்கே இருந்தார் அப்படின்ற அளவுக்கு மிரண்டு போகிறாரு. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்குறாரு. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனில் வந்து கரெக்டாக இங்கிலாந்து கூட டெஸ்ட் டெபியூ பண்ணுறாரு. பண்ண முதல் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 200 அடிக்கிறாரு, அதுவும் லார்ட்ஸில். அது மட்டும் இல்லாமல் 25 வருஷம் கங்குலி ரெக்கார்டு உடைக்கிறாரு. அது என்ன ரெக்கார்டு அப்படின்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி லார்ட்ஸில் தன்னோட டெபியூ மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சது நம்ம சௌரவ் கங்குலியா மட்டும்தான் இருந்தார். அந்த ரெக்கார்டையும் இப்போ டிவான் கான்வே வந்து உடச்சிட்டாரு. இப்படி கிடைக்கிற சான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருந்த டிவான் கான்வே ஒரு காலத்தில் வந்து தன்னோட கரியரில் வந்து சக்ஸஸ் ஆக முடியாமல் தன் கையில் இருக்க சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு ஊர் விட்டு ஊர் போய் தன்னோட கரியரில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக பல போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ சக்ஸஸ் ஆகியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் வரும், அதை ஃபேஸ் பண்ணி நம்ம எதிர்த்து போராடி நம்மளோட நிலையில் நம்ம குறியாக இருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது டிவான் கான்வேக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே வந்து இது ஒத்து போகும். ஸோ கஷ்டத்தை நினச்சி பயப்படாதீங்க, அந்த கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரியர் நம்மளால் ஜெயிக்க முடியும். இந்த லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இதேமாதிரி நிறைய லைஃப் ஸ்டோரியோ இல்லை நல்ல கண்டென்ட்டோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற விஷயம்லாம் வந்து உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி நல்ல கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.